Hi guys, welcome to JJmum'slifestyle. எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி ஒரு சோப்பை வச்சு நம்ம வந்து பல மாதிரியான டிப்ஸுகள் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸுகளை உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கூட இந்த டிப்ஸ்கள் தேவைப்படலாம். இன்றைக்கி நம்ம சேனலோட ஹீரோ வந்து நம்மளோட குளியல் சோப்பு ஃப்ரெண்ட்ஸ். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அப்படியே மணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த குளியல் சோப்பில் பல மாதிரியான டிப்ஸ்கள் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு சில எனக்கு தெரிஞ்சது உங்களோட நான் பகிர்றேன். இப்போ அவங்க வீடியோவுக்கு போய் பார்ப்போம். ஒரு குளியல் சோப்பு எடுத்துக்கிறேங்க, புது சோப்பே எடுத்துக்கிறேங்க. அதை வந்து இப்படி திருவி வச்சு நம்ம கேரட் இதெல்லாம் திருவோம்ல, அதை வச்சு நல்லா திருவிக்கிறேங்க. நான் பெரிய கண்ணை வச்சு தான் திருவுறேன், ஏன்னா இதை வேறு நம்ம கழுவணும். இது கழுவுறது எப்படின்னா நம்ம பழுப்புரசை வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னா நல்லா சுத்தமாகிடும் அந்த திருவி. இந்த மாதிரி திருவிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன கண்ணிலையும் திருவலாம், பெரிய கண்ணிலையும் நீங்கள் திருவலாம். இந்த மாதிரி நம்ம சோப்பு தூள் எடுத்துக்கிறோங்க, துணிக்கு யூஸ் பண்ணுற சோப்பு தூள். அதில் கொஞ்சோன்னா போட்டு நல்லா உலுக்கி வச்சுக்கிறோங்க. இது எதுக்குன்னா நம்ம துணி வந்து நல்லா கம்மாமட்டு மணக்கும், இன்னொன்று வந்து நல்லா பளிச்சுட்டு இருக்கும் நம்மளோட துணிகள் தப்பும்போது. அதுக்கு தான் இந்த டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு லைக் கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த டிப் போய் பார்ப்போம். ஒரு சோப்பு கட்டி எடுத்துக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து இது வந்து பழங்கள் வர்ற வலை, இல்லைன்னா நீங்கள் வேறு வலை இருந்தாலும் வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி ஒரு சோப்பு கட்டியும் வைக்கலாம், காவாசியும் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தட்டுக்கு ஒரு அலமாரிக்கு நம்ம துணிகள் வைக்கிற அலமாரியில் இந்த மாதிரி வைங்க, உங்களுக்கு நல்லா கம்மாமன்னு மணக்கும். திருவி நம்ம வைக்கலாம். இப்போ வாங்க திருவருள் வச்சு பார்ப்போம். அதே மாதிரி திருவியை வச்சு திருவிக்கிறேங்க. பொடிசாக வேணுமோ பெருசாக வேணுமோ திருவிக்கிறேங்க, அது உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்து பெருசாக தான் திருவுவேன். அப்புறம் மாஸ்க், இப்போ எல்லார்ட்டையுமே மாஸ்க் இருக்குது. மாஸ்க் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாஸ்க் அப்படி கட்டிங் பண்ணுங்கள். கட்டிங் பண்ணி அது வந்து நல்லா பை மாதிரி வாயை புழக்கும். அதோட கொஞ்சோன்னு போட்டு அந்த மாதிரி அந்த மாஸ்கோட கயிறையே வச்சு நல்லா கட்டிடுங்க. கட்டிட்டு இந்த கீழே இன்னொரு கயிறு இருக்குல்ல, அதில் வந்து அழகாக தொங்க விடலாம் நம்ம. இப்போ நம்மளுக்கு வந்து அலமாரியா இல்லைண்டா டாய்லெட்டா எந்த இடத்துல தொங்க விடணுமோ நீங்கள் தாராளமாக தொங்க விட்டுக்கரலாம். மாஸ்க் இல்லாதவங்க இந்த மாதிரி கரிச்சீப் மாதிரி வச்சுக்கிறோங்க. துணி வந்து கொஞ்சம் லேசான துணியை பார்த்துக்கிறோங்க, ரொம்ப கனத்த துணி வேண்டாம், கொஞ்சமாக போடுங்க. போட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டு நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கிச்சனில் இல்லைண்டா அலமாரியில், துணி அலமாரியில் எல்லாத்துலேயுமே இதை யூஸ் பண்ணலாம். எல்லாம் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பூச்சிகள், கரப்பாம்பூச்சி எதுவும் பூச்சிகள் வாசம் நல்லாயிருக்கும். அதனால் பூச்சியெல்லாம் வர்றது மாதிரி லப்பர் பேண்டை போட்டுக்கிறோங்க. இந்த மாதிரி அதை தொங்க விடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து டப்பாக்கள், நம்மளோட மசாலா டப்பாக்கள், ஸ்பூன் போடுற இது அதிலெலாம் நம்ம வச்சுக்கிறலாம். பேசனை கீழே, சட்டி பாத்திரம் வைக்கிற இடம் எல்லாத்துலேயும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம வந்து அழுக்கு துணி போடுறதுக்கு பிள்ளைகளுக்கு வந்து கூட கொடுத்துருப்போம். அதில் வந்து நீங்கள் போட்டு அழுக்கு துணியை பிள்ளைகளை வைக்க சொன்னீங்கன்னா காமாமன்னு மணக்கும். அப்புறம் நம்மளோட அலமாரியில் நம்ம அழகாக அப்படி தொங்க விட்டுறலாம், நல்லா வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த டிப்போ. இப்போ ஏதாவது உங்களுக்கு வெள்ளை ட்ரெஸ்ஸு, வெள்ளை சட்டை, வெள்ளை ஸ்கூல் சட்டை, இல்லை வேலைக்கு போகிற வெள்ளை சட்டைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி குளியல் சோப்பை வச்சுக்கிட்டு லைட்டாக, அதாவது நம்ம துணியை வாஷ் பண்ணிவிட்டு புளிய போடுறதுக்கு முன்னால் என்ன செய்யணும், இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், குளியல் சோப்பை வச்சு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு வெள்ளை உடுப்பு நல்லா பளிச்சுன்னு போகும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். இது வந்து என் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகிற காலத்தில் நான் செஞ்சது. இந்த ஸ்கூல் உடுப்பு வந்து வெள்ளையாக இருக்கிறதுக்காண்டி நான் வந்து சோப்பு தூளை போட்டு ஊற வச்சு தப்பிட்டு என்ன செய்வேன், அதுக்கப்புறம் இந்த குளியல் சோப்பை போட்டு தேய்ச்சி அழகாக வாஷ் பண்ணி நான் வந்து காயப்படும். அப்படி பலபலன்ட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிச்சு அப்படின்ட்டா. இப்போ அவங்க அடுத்த டிப்போ. எல்லாருக்குமே கிச்சன் வந்து அதுவும் வந்து அடுப்பு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எப்போவுமே ஆசைப்படுவோம். இந்த மாதிரி சோப்பு கட்டியை தண்ணிக்குள்ளே ஊற வச்சு ஒரு பஞ்சு போட்டுக்கிறோங்க. போட்டுக்கிட்டு பஞ்சிலையும் தேய்க்கலாம், இல்லை அந்த சோப்பு கட்டியை வச்சு நம்ம அடுப்பை வந்து க்ளீன் பண்ணலாம். உங்களுக்கு ரெண்டு மாதிரியுமே சொல்லி கொடுக்குறேன். சோப்பு கட்டியை போட்டு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பலபலன்ட்டு இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்ட்டா லைக் கொடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சோப்பு கட்டியை வச்சும் நம்ம தேய்க்கலாம், இந்த மாதிரி தேய்க்கவும் செய்யலாம், இல்லைன்னா பஞ்சு வச்சும் தேய்ச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணிக்குள்ளே ஊற வச்சு பஞ்சு வச்சு நம்ம தேய்க்கலாம், நல்லா பளிச்சுட்டு இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கூட நம்ம தேய்ச்சிக்கிறலாம். சோப்பு கட்டி வந்து புது சோப்பு கட்டி தான் இதுக்கெலாம் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம பழைய சோப்பு கட்டி, மீதம் இருக்கிற சோப்பு கட்டி நம்ம தூக்கி போட கொஞ்சமாக இருக்குமே, அதை கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களோட விருப்பம். இந்த மாதிரி தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே பலன்னு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசமாக இருக்கும். இன்னொன்று வந்து நல்லா சுத்தமாக அப்படியே மினுமினுன்னு இருக்கும். நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி தொடச்சிட வேண்டியதுதான். அதோடு நம்ம ஒரு ஈரத்துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் அடுப்படி அப்படியே பலன்னு அப்படியே மின்னும். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாகவும் நம்மளுக்கு நல்லா சுத்தமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
வந்து உப்பு ஜாடி, புளி ஜாடி எல்லாமே எண்ணெய் பொத்து எல்லாமே அதில் வச்சுருப்பேன். அந்த மதிலில் வந்து நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் தெரிக்கும். நான் டெய்லியே துடைச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியே ஈரத்துணியை வச்சு கொஞ்சமாக சோப் ஆயில் ஊற்றி டெய்லியே துடைச்சிருவேன். வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி குளியல் சோப்பை போட்டு துடைச்சி பாருங்கள். உங்களுக்கு நல்லா சூப்பராக நல்லா மினுமினுண்டு இருக்கும். புதுசு மாதிரியே ஜொலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப் போய் பார்ப்போம். நம்ம அலுமினிய பாத்திரங்கள், நம்ம கிச்சனில் இருக்கிற அலுமினிய பாத்திரத்தை நம்ம எப்படி அழுக்கெல்லாம் வெளியாக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன டிப் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சோப்பு கட்டி எடுத்துக்கிறேங்க, குளியல் சோப்பு தான், அதை எடுத்துக்கிறேங்க. எடுத்து நல்லா கம்பி புருசில் வந்து நல்லா படுற மாதிரி நல்லா அழுத்தி அந்த சோப்பு வந்து கம்பி புருசில் இருக்கணும் கண்டிப்பாக. இது வந்து எங்கள் அக்காவோட டிப்பு. எங்கள் அக்காவும் சொன்னாங்க, என்னோடய ஃப்ரெண்டு ஊட்டிக்கார ஃப்ரெண்டும் சொன்னாங்க. இப்போ இந்த சட்டியை வச்சு நல்லா, ஆனால் என்ன அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும். நம்ம வந்து சாதாரணமாக தேய்ச்சா அந்த அழுக்கு போகாது. நம்ம கம்பி புருசை வச்சு கொஞ்சம் நல்லா அழுத்தி தேய்ச்சா தான் அந்த அழுக்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு வெளியாகும். இதே மாதிரி நம்ம நீங்கள் டெய்லி தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட பாத்திரங்கள் எப்போவுமே பலன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அக்கா வந்து ரொம்ப காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி குளியல் சோப்பை வந்து சட்டி பாத்திரத்தை தேய்ச்சி கழுவுறாங்க. அதாவது அலுமினிய பாத்திரங்களை தேய்ச்சி கழுவுறாங்க. நம்ம குக்கரு, ரைஸ் குக்கரு, என்ன குழம்பு பாத்திரம், பாத்திரம், அதாவது அலுமினிய பாத்திரம் எல்லாமே நம்ம வாஷ் பண்ணலாம். என்ன கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும், அதான் ஒன்று. எங்கள் அக்கா வந்து என்னை விட ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க. அவங்க வீட்டு பாத்திரம்லாம் அப்படியே பளபளன்னு தான் இருக்கும். அந்த குளியல் சோப்பை போட்டு தான் அவங்க வந்து அலுமினிய பாத்திரத்தை ஃபுல்லாக தேய்ச்சி கழுவுவாங்க. ரொம்ப காலமாக எங்கள் அக்கா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுமேன்ட்டு நான் வந்து இதை வந்து செய்கிறதில்ல. அப்புறம் சரி நம்ம செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு செஞ்சு பார்த்தேன். பார்த்திங்களா எவ்வளோ அழுக்கு வருதுன்னு பார்த்தீங்களா, கண்ணங்கரேன்னு வருது பாருங்கள். அப்புறம் இந்த சோப்பை என்ன செய்யுங்க, நல்லா கழுவி கம்பி புருசையும் கழுவி தனியாக வச்சுருங்க. நம்ம டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு தடவை நம்ம சட்டி பாத்திரம் கழுவ போகிறோம். உள் பக்கம் தேய்ச்சிடும், பின் பக்கம் இப்போ எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன். அதே மாதிரி கம்பி புருசு வந்து சோப்பை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அந்த கருப்பெல்லாம் சூப்பராக வெளியேறுது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு பார்த்தீங்களா. என்னோடய ஊட்டிக்கார ஃப்ரெண்டு சொன்னாங்க, அவங்க ஊரில் அந்த காலத்தில் வந்து இந்த மரத்தை அலுமினிய பாத்திரத்தை எல்லாம் கழுவி நல்லா காய வைப்பாங்களாம் தெரு ஓரத்தில் அப்படின்னு சொன்னாங்க. சோப்பு வடையெல்லாம் வராது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கழுவி காய வச்சிட்டிங்க அப்படின்னா அப்படி பளபளன்னு இருக்கும். உங்கள் வீட்டு பாத்திரமும் பளபளன்னு இருக்கணும், எப்பவும் சுத்தமாக இருக்கணும்னு அந்த டிப்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்க்கு போவோம். நம்மளோட ஜீன்ஸ் பேண்ட்டு பிள்ளைங்க போடுறது சமயத்தில் வந்து நம்மளை பிஞ்சு போயிடும். நம்ம கையில் ஊசி வச்சு இது பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஊசி உடஞ்சி போயிடும். அதுக்கு ஒரு சின்ன டிப் ஃப்ரெண்ட்ஸ். சோப்பு இருக்குல்ல, சோப்பை வச்சு இந்த மாதிரி இப்படி குத்தி அந்த பக்கமாக அப்படி இழுத்துக்கிறங்க. அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட ஜீன்ஸ் பேண்ட் உள்ளுக்கு நீங்கள் சின்ன ஊசியை வச்சு கூட நீங்கள் தைச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப்பாக. இப்போ வந்து பிள்ளைங்க போடுற சிலுவாரா, இல்லைன்னா ஹேண்ட்பேக்கா, பர்ஸா, சூட்கேஸா, எதாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஜிப்புன்னு சமயத்தில் நம்மளுக்கு வந்து அப்படியே ஸ்டெக் ஆகும். அப்படியே நம்மளுக்கு ஒழுங்காக வராது. நம்மளுக்கு வந்து நல்லா லூஸாக நல்லா கலகலண்டு வர்றதுக்காண்டி இந்த மாதிரி சோப்பை வச்சு அதில் அப்படியே தேய்ங்க. அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே தொடச்சி விட்ருங்க ஃப்ரெண்ட். தொடச்சி விட்டு நீங்கள் அப்படியே இழுத்தீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லா ஈஸியாக நம்ம ஜிப்புகள் வரும். இது வந்து எல்லா வகையான ஜிப்புகளுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஹேண்ட்பேக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப்போ இதுவும் அதே மாதிரி தான். நம்மளோட பாத்ரூமோட கதவு, நம்ம இப்படி இழுக்கிற கதவு, அப்போ அதுக்கு வந்து நம்மளுக்கு சமயத்தில் வந்து ஒழுங்காக இழுக்காது, சத்தமும் வரும். அதனால் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டோம் அப்படி இயற்கை மெழுகுவத்தி வச்சு தேய்ப்போம். அந்த சோப்பு இருந்தாலும் நீங்கள் சோப்பு வச்சு தேய்ச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக நல்லா திறக்க வரும். திறக்கவும் வந்து நம்மளுக்கு நல்லா ரோல் வந்து நல்லா ஓடும். அதே மாதிரி தான் இந்த அலமாரியும் அப்படி தான் பார்த்தீங்களா, அப்படி தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து அப்படியே ஒழுங்காக சாத்த முடியலை. இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து சோப்பை வச்சு அந்த மாதிரி தேய்க்கிறாங்க. அப்படி தேய்ச்சா நல்லா வந்துடும். இந்த வேலையெல்லாம் எங்கள் வீட்டுக்காரவங்க நல்லா செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலையெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.